ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கால ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா ரப்பி ஜித்னி இல்மா. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின்பால் நிலை பெறச் செய்வாயாக. அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, நம்ம இந்த ரமலானுடைய மாதத்தில் தொடர்ச்சியாக நரகத்தை பற்றி பார்த்து வரோம். படிப்படியாக ஒவ்வொரு குர்ஆன் வசனமாக ஹதீஸாக முழுமையாக பார்த்துட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய நெருப்பினுடைய கொடூரம், நரகவாசிகளின் தோற்றம், நரகத்தினுடைய ஆழம் அப்படின்னு எல்லாத்தையுமே இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பார்த்து மிகவும் ஆழமாக நம்ம அதை அறிஞ்சிக்கிட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த நரகத்தினுடைய உணவை பற்றி. உணவு அப்படிங்கிறது இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிறிய கண்ணுக்கே தெரியாத ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, மிக பிரம்மாண்டமான ஒரு உயிரினமாக இருந்தாலும் சரி, அனைவருக்கும் மிகவும் பிடித்தது இல்லையா? பிடித்து ரசித்து அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய அந்த உணவு அல்லாஹ் தஆலா நமக்கு வழங்குறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு உயிரினத்திற்கும் அல்லாவே உணவளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அதே போல நாளை மறுமையில் நரகவாசிகளுக்கும் அல்லாஹு தாலா உணவளிக்கிறான். ஆனால் இந்த உணவை பற்றி பேசினால் நம்முடைய சிரிப்பு பறிபோகிவிடும். இந்த உணவை பற்றி பேச ஆரம்பித்தால் நம்முடைய சந்தோஷம் பறிபோகிவிடும். இந்த உணவை பற்றி பேச ஆரம்பித்தால் சுபஹான் அல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையே நம்ம வெறுத்துருவோம். அந்த அளவுக்கு மிகவும் கொடூரமான ஒரு உணவை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையிலே தயார் செய்து வைத்திருக்கிறான் நரகவாசிகளுக்காக. அல்லாஹ் நம்மை அதை விட்டும் பாதுகாப்பானாக இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட அந்த நரகத்தினுடைய உணவுகளை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும்போது ரொம்பலாம் இல்லை. இந்த உலகத்தின் அளவுக்கு பல வெரைட்டிகளோ ரொம்ப நிறைய வகைகளோலாம் இல்லை. அல்லாஹ் தஆலா மிகவும் சுருக்கமாக 3-4 விஷயங்களிலேயே அழகான முறையில் அல்லாஹ் தஆலா அதை விளக்கி கூறுகிறான். அப்படி என்ன அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அப்படின்னா, அல்லாஹு தாலா அதாவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதன் சாதாரணமாக கோடை வெயிலில் வெளியில் போயிட்டு வந்தான் அப்படின்னா அவனால் அந்த வெப்பத்தை தாங்கவே முடியாது. நம்மை விட்டு பல கோடி கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பம் அங்கிருந்து கிளம்பி 8 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம மேலே படுது அப்படின்னு சொல்லி போன பதிவில் பார்த்தோம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய அந்த சூரிய வெப்பத்தையே நம்மளால் தாங்க முடியல. வெயில் காலத்தில் வீட்டுக்குள்ளே கூட இருக்க முடியல. வெளியில் கூட போக வேணாம், வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஏசி தேவைப்படுது. இப்போ இன்னும் பல பொருட்கள், கூலரு இப்படின்னு வச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஐஸ் வாட்டர் குடிப்போம், ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். வெளியில் போயிட்டு வந்தாலே கடுகடுன்னு விழுவாங்க நம்ம மேலே, வெளியில் போயிட்டு வரவங்க. அப்படி தானே? எல்லாம் பாதுகாக்கணும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நமக்கு தேவைப்படுது, நம்மளுடைய உடலுக்கு குளுமையாக ஏதாச்சும் குடிக்கணும், குளுமையாக ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னு தோணும் பொழுது அந்த நரகம் எப்படிப்பட்டது? இந்த சூரியன் எல்லாம் ஒன்றுமே கிடையாது அந்த நரக நெருப்பிற்கு முன்னாடி. அப்படி இருக்கும் பொழுது அந்த நரக நெருப்பினுடைய வேதனையை தாங்க முடியாமல் அந்த நரகவாசிகளினுடைய தாகம் எப்படி இருக்கும்? அவர்கள் கேட்பார்களாம், எங்களுக்கு தண்ணீர் கொடுங்க, தண்ணீர் கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அவர்களுடைய தண்ணீராக எதை தெரியுமா சொல்கிறான்? சூரத்துல் காஷியா 88வது அத்தியாயத்தில் 5வது வசனத்திலேயே அல்லாஹு தாலா சொல்கிறான், துஸ்கா மின் ஐனின் ஆனியா அப்படின்றான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்படின்னா என்ன? அவர்களுக்கு எதை அல்லாஹ் கொடுப்பானா? கொதிக்கும் நீரூற்றிலிருந்து நீரை அவர்களுக்கு புகட்டப்படும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சுபஹான் அல்லாஹ். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த உலகத்தில் நம்ம கொதிக்க வைக்கிற நீரை போல கிடையாது சகோதரிகளே. நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க வைப்போமே, காய்ப்போமே, பிள்ளைங்களுக்கு சுடுதண்ணி காய்ப்போமே, நல்லா கொதிக்க வைப்போம், அப்படி தானே? அதே நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அது சட்டியிலேருந்து காணாமவே போயிடும். அந்த அளவுக்கு மிகவும் அற்பமான ஒரு தண்ணீர் இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு மேலே ஹீட்டை அதிகமாக அது சட்டியிலேருந்து காணாமல் போகிற அளவுக்கு அதனுடைய திக்னஸ் அவ்வளவுதான். ஆனால் வல்ல ரஹ்மான் இதை பற்றி தன்னுடைய திருமறையில் வர்ணித்து சொல்கிறான். அதனுடைய சுடுதண்ணியினுடைய அந்த கொடூரத்தையே நமக்கு சொல்லி காட்டுறான். எதற்காக அல்லாஹ் இதையெல்லாம் சொல்லி காட்டணும்? அல்லாஹ்விற்கு எந்த தேவையும் இல்லை. நம் மீது உள்ள கருணையின் காரணமாக நம்ம அதுலேருந்து காப்பாற்றிக்கணுங்கிறதுக்காக தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதில் அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம் நம்முடைய உள்ளத்தை நடுங்க வைக்க போதுமானதாக இருக்குது. இந்த ஒரு வசனம் நம்மை சிந்திக்க வைக்க போதுமானதாக இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் 29வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வ இ யஸ்தகீசு யுகாசு பிமாஇன் கல் முஹ்லி யஷ்வில் உஜூஹ். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னா,
அந்த மனிதர்கள் அழுகுறாங்கல்ல, நரகவாசிகள், அவங்க கேட்குறாங்களே தங்களுடைய தாகம் தங்களை அழித்திட போல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவிடத்துல ரட்சிப்பு தேடக்கூடிய அந்த நரகவாசிகளுக்கு வழங்கக்கூடிய அந்த முறையிடுறாங்களே, தண்ணி வேணும்னு அவங்க கேட்குற அந்த முறையீட்டை அல்லாஹ் எதை கொண்டு நிறைவேற்றுவான் தெரியுமா? உருக்கப்பட்ட செம்பை போன்ற, அல்லாஹ் வர்ணிக்கிறான் அந்த தண்ணி எப்படி இருக்கும்னா, உருக்கப்பட்ட செம்பை போன்று கொதிக்கும் நீரை அவர்களுக்கு கொண்டு வந்து புகட்டப்படும். அதை அவர்கள் வாயில வச்ச உடனேவே, வைத்த மாத்திரத்திலேயே அவர்கள் முகங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யஷ்வில் உஜூஹ், அவர்களை முகங்கள் அப்படியே கருகி பொசுங்கி கீழே விழுந்துரும். அப்படின்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனுடைய திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அல்லாஹால சொல்றதை நல்லா கவனிக்கணும். உருக்கப்பட்ட செம்பை போன்ற தண்ணீர். இன்னும் சில பொருள்கள் எப்படி வருதுன்னா, எண்ணெய் மண்டியை போல நமக்கு விளங்கணும். ஒரு 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 உலோகம் உருக்கப்பட்டால், தங்கத்தை உருக்குனா, இரும்பை உருக்குனா அது எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம். எவ்வளவு திக்னஸாக இருக்கும். அது கையில் பட்டால் தாங்க முடியுமா? சுபஹான் அல்லாஹ். அதை கூட விட்டுருங்க, எண்ணெயை எடுத்துக்குவோமே, கொதிக்கிற தண்ணி பட்டாலே தாங்க முடியாத உடம்பு. எண்ணெய் வெறும் எண்ணெய், கொதிக்கிற எண்ணெய் கூட வேணாம், வெறும் எண்ணெய் பட்டா அதை கையால் தட்டி விட்டால் அது போயிருமா நம்ம கையை விட்டு? போகவே போகாது. அதே அதற்கு மேலே தண்ணீரை ஊற்றி நம்ம என்ன செய்யணும், அதையே கொஞ்சம் நேரம் கழுவணும், வெறும் எண்ணெயை. அப்படி இருக்கும் பொழுது கொதிக்கிற எண்ணெய் பட்டால் பாதுகாக்கணும். அப்படி நம்மளுடைய இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள், சூடான காரியத்தில் நம்ம சமைக்கும் போது இது பண்ணும் போது லைட்டாக பட்டாலே தாங்க முடியாதுன்னா, ரஹ்மான் நாளைக்கு அந்த வல்லோன் அவனுடைய தண்டனையாக அங்கு அனுபவிக்கக்கூடிய நரகவாசிகளுக்கு புகட்டப்படக்கூடிய தண்ணீரை பற்றி அல்லாஹாலா சொல்லுவதே நம்முடைய உள்ளத்தை பதைக்குதே. அது அவர்களுக்கு குளிர்ச்சியே தராது. நம்ம இங்கே சூரியனுடைய வெப்பத்தை தாங்க முடியாமல் குளிர்ந்த தண்ணீரை எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் குளிர்ச்சியானதா? மிகவும் கொடூரமான வெப்பத்தினுடைய உலோகத்தை கரைத்து வாயில் ஊத்துவதற்கு சமமான ஒரு தண்ணீரை அல்லாஹ் நாளை மறுமையில் நரகவாசிகளுக்கு கொடுப்பானே. ஆனால் அல்லாஹ் நம்மை அதை விட்டு பாதுகாக்க வேண்டும் சகோதரிகளே. அதனால அதை சிந்திக்கணும். அதை ஒவ்வொன்றையும் நம்ம சிந்தித்து பார்க்கணும், உணர ஆரம்பிக்கணும், பொருளை உணர்ந்து ஓத ஆரம்பிக்கணும். பொருளோட ஓதுறது, அதை உணர ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹால என்ன சொல்றான் அதை கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்க. இந்த உலகத்தோட ஒப்பிட்டு பார்க்கணும். நம்மளால தாங்க முடியுமா? அல்லாஹ் பாதுகாக்கணும். அதற்கு நம்ம என்ன செய்யணும், இதை விட்டு நம்ம காப்பாற்றிக்கொள்ள என்ன செய்யணும்னு இந்த நிமிஷமே நம்ம முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ் நமக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கான். இப்பொழுது நமக்கு திருந்தி கொள்ள வாய்ப்பு இருக்குது. நான் இன்னும் நிறைய அமல்கள் செய்யாமல் இருக்கேன்னா செய்ய ஆரம்பிப்போம். அல்லாஹு தாலா நமக்கு உயிரை கொடுத்துருக்கான். இந்த ரமலானில் நமக்கு இப்போ உயிர் இருக்குது, நமக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த நொடி கூட நம்ம என்ன ஆகும்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். அதனால் நேற்று கண் முன்னாடி சிரிச்சுக்கிட்டு நல்லபடியாக இருந்த மனிதர்கள், வயதானவர்கள்லாம் கிடையாது, ரொம்ப வயது குறைவானவர்கள் எல்லாம் மறுநாள் கேட்டால் மௌத்தாயிட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் இந்த ரமலான் மாதத்தில் மிகவும் அதிகமாக கேட்டுக்கிட்டே தான் இருக்கப்படுது. காதில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஒரு மௌத்து செய்தியாவது கேட்காதவங்க இருக்கவே முடியாதுன்ற அளவுக்கு மரணம் என்பது வந்து கொண்டே தான் இருக்குது. நமக்கெல்லாம் வராது, நமக்கெல்லாம் வயசு இருக்குன்னா யாரும் நினைக்க முடியாது. யாருக்கு அல்லாஹாலா நாடிட்டானோ, எவ்வளோ நாள் எவ்வளோ நொடின்னு அல்லாஹ் நாடி வச்சிருக்கான், அந்த நேரத்தை அடையும் பொழுது அவனுடைய அனுமதியின்றி அவனுடைய மரணம் கண்டிப்பாக வரும். அவன்கிட்ட யாரும் அனுமதியெலாம் கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அதனால் நாம் இப்பொழுது முடிவெடுப்போம் நம்முடைய செயல்களை சரிப்படுத்தி கொள்ள. அது மட்டும் இல்லாமல் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே அப்படிப்பட்ட தண்ணீரை குடித்தவர்களினுடைய நிலையை பற்றி சொல்றான். அது அவங்களுடைய குடல்களை துண்டு துண்டாக ஆக்குமா. அல்லாஹு தாலா 47வது அத்தியாயத்தில் 15வது வசனத்துல சொல்றான். அவர்கள் அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய அந்த மனிதர்களினுடைய வயிற்றில் உள்ள குடல்கள் துண்டு துண்டாக்கப்படும்னா அது எவ்வளவு கொடூரம். சுபஹானல்லாஹ். அதை அல்லாஹ் சரி செய்து அதை அனுபவிக்க வைப்பானே, அது இன்னும் எவ்வளவு வேதனை, எவ்வளவு கொடூரம். இதை நாம் சிந்திக்க வேண்டாமா சகோதரிகளே? அதற்கடுத்து அல்லாஹு தாலா சொல்லி காட்டுறத பாருங்க. அந்த நரகவாசிகளினுடைய குடிக்கக்கூடிய நீரை பற்றி பார்த்தோம். அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவை பற்றி பார்ப்போம். அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில 88வது அத்தியாயத்தில் 6வது வசனத்துல, 5வது வசனத்துல தண்ணியை சொன்னான். 6வது வசனத்துல என்ன சொல்றான்? லைஸ லஹும் தொஆமுன் இல்லா மின் லரீ. அப்படின்னா என்ன? அவர்களுக்கு முட்செடிகளிலிருந்து தவிர வேறு உணவில்லை. சுபஹானல்லாஹ். அவர்களுக்கு எதிலிருந்து வேற உணவு இல்லையா? முற்செடிகளை தவிர வேறு உணவில்லை. அந்த செடின்றது எது அப்படின்னா, முற்செடினா கள்ளிச்செடி. அல்லாஹு தஆலா இன்ன ஷஜரத்த ஜக்கூம்னு சொல்லி காட்டுறான் தன்னுடைய திருமலையில். அது ஜக்கூம் என்னும் கள்ளிச்செடி ஆகும், கள்ளி மரம் ஆகும் அப்படின்னு சொல்றான். மேலும் அதை பற்றி அல்லாஹு தஆலா இன்னும் விரிவாக சொல்றான். அந்த மரத்தை பற்றியே அல்லாஹு தஆலா வர்ணிக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு செடி அப்படின்னா, லா யுஸ்மினு வலா யுக்னி மின் ஜூ.
அது எப்படிப்பட்டதுன்னா, அவர்களின் உடலை அது கொழுக்கவும் செய்யாது, பசியையும் தணிக்காது. அவங்களுக்கு பசி, கொடூர பசி எடுக்கும். அவங்களுக்கு அல்லாஹ் அந்த நேரத்துல அந்த வேதனையிலயும் அந்த பசியையும் குடுத்து, அந்த பசி எடுக்கும் பொழுது அவர்களுக்கு உணவும் கொடுத்து, அந்த உணவு அவர்களினுடைய வேதனையை அதிகப்படுத்தும்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு மனிதனினுடைய உணவு ஒரு மனிதனை வேதனை செய்யும் அப்படின்னா, அது எவ்வளவு ஒரு கொடூரம். அது தெரிஞ்சும் அவன் அதை சாப்பிடுவான். அந்த நாள்ல அவர்களுக்கு புகட்டப்படும், அவங்க சாப்பிடுவாங்க. யாரும் மறுக்க முடியாது. இன்னைக்கு நம்ம அசால்ட்டா கொடுக்கக்கூடிய உணவுகளை மறுக்கிறோமே, இது நல்லா இல்லை, இதுல உப்பு இல்லை, இதுல உரப்பு இல்லை. விருந்துக்குன்னு கூப்பிட்டா விருந்துக்கு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்ல மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு வெளியில வரும்போது உப்பு கொஞ்சம் பத்தலப்பா, அடுத்த தடவை நல்லா பண்ணுங்க அப்படின்னு அவங்க மனசுல ஒரு இதை போட்டுட்டு வரும். ஒரு வீடு கட்டியிருக்கோம்னு சொல்லி கூப்பிட்டா அந்த வீட்டில் 1000 குறைய சொல்லி அவங்களுடைய மனசை நோகடிச்சிட்டு வருது. ஒரு ஒரு கல்யாணத்துக்குன்னு கூப்பிட்டா ஒரு கல்யாணத்தில் 1000 இது சொல்லி அந்த விருந்தையே வந்து வீணடிச்சிட்டு வந்துடுறது. அந்த போட்டு அவங்களுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேணாம். நம்ம உண்மையிலேயே குறை இருந்தாலும் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி பாருங்க, அல்லாஹ் அவங்களுக்கு நன்மையை கொடுப்பான். ஆனால் இல்லாத குறையே இருப்பதாக சொல்லி எங்க அவன் தான் இருக்கிறதுலே பெருசா செஞ்சுட்டான்னு நினைச்சிடக்கூடாதுல்ல. அப்பதான் அவனுக்கு அடுத்த தடவை இன்னும் நல்லா செய்வான். இப்படியெல்லாம் பேசுறத பார்க்குறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த குறை சொல்லி புறம் பேசி திரியும் மக்களுக்கு கேடுதான் அல்லாஹால தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுறான். அதை நாம் மறந்து விடக்கூடாது. உணவில் எவ்வளவு குறை சொல்றோம் இன்னைக்கு. அல்லாஹ் கொடுத்ததற்கு நன்றி செலுத்தணும் சகோதரிகளை. பலஸ்தீன மக்கள் எவ்வளவோ பேர் இந்த காணொலியை பார்த்திருப்போம். ஒரு வயதான முதியவர் வெடித்து சிதறிய ஒரு மாவு பாக்கெட், அந்த மாவு பாக்கெட் கீழே கிடக்கு, ரோட்ல குப்பை மாதிரி கொட்டி கிடக்குது. அதை எடுத்து அள்ளி அள்ளி தன்னுடைய பையில நிரப்பிக்கிட்டு அதை கொடுத்த வல்ல ரஹ்மானுக்கு அந்த மாவு மேலேயே படுத்து சஜ்தா செய்றாரு. கீழே கொட்டி கிடக்கக்கூடிய ரோட்ல நம்மளா இருந்தா அதை எடுக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு இருக்கு, நமக்கு தேவைக்கு மீறி அல்லாஹ் கொடுத்துருக்கான்ற அந்த சந்தோஷத்துல இருக்கோம் நம்ம, அதனால குறை சொல்றோம் இல்ல. அவங்களுக்கு இல்லவே இல்லைன்றப்போ அந்த ரோட்ல கொட்டி கிடக்கக்கூடிய மண்ணு மாதிரி இருக்கக்கூடிய அந்த மணல் போல இருக்கக்கூடிய அந்த சாதாரண அந்த மாவை எடுத்ததற்காக, ரொட்டி சுடுறதுக்கு மாவு கிடைச்சிருச்சு, அது குப்பையில இருந்தா என்ன, இதுல இருந்தா என்ன, இதை எனக்கு கொடுத்தானே ரஹ்மான், அவனுக்கே எல்லா புகழும் சொல்லி சஜ்தா செய்யக்கூடியவர்களோட நாம் ஒப்பிட்டு பார்க்கணும். அன்றைய காலத்து சஹாபாக்களுக்கு உணவில் எவ்வளவு பற்றாக்குறை இருந்துச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும் சகோதரிகளை. நமக்கு அல்லாஹ் கொடுத்ததை நினைத்து நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். ஆனா இன்னைக்கு நம்ம யூடியூப்ல அதுல இதுலன்னு சொல்லி நிறைய வீடியோஸ் பார்க்கறது, ஃபுட்டு பத்தின வீடியோஸ் தான் அதிகமா பார்க்கறாங்க. பார்த்து பார்த்து இன்னும் விரக்தி அடைகிறாங்க. உண்மையிலேயே இன்னைக்கு மன திருப்திங்கிறதே இல்லாம போயிருச்சு. இந்த அளவுக்கு டேஸ்ட் இதுல இல்லையே, அடுத்த கடைக்கு போ. வீட்டுல சமைக்கிறதுல சுத்தமா டேஸ்ட் இல்லைன்னு சொல்லி வீட்டில் உள்ளவங்களை நோகடிக்கிறது. கடைக்கடையா போய் சாப்பிட்டு இதுக்கு அது இல்லை, அதுல இது இல்லைன்னு சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல அவனுக்கு எதுலேயுமே திருப்தி இல்லாம போயிருது. இது பத்தாது அது பத்தாதுன்னு அல்லாஹ் கொடுத்தது எதையுமே பத்தாதுன்னு நினைக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த மாதிரியான விஷயங்களை பார்ப்பதன் மூலியமாக அதிகரிக்குது. அதனால இப்படிப்பட்ட விஷயங்களை குறைச்சிக்கணும். நமக்கு நம்முடைய ஆசைகளை எல்லாம் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவல்ல அத்தியாவசிய தேவை. 3 வேளை உணவு அல்லாஹ் கொடுத்துருக்கான்ல, அதுதான் அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லி நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அப்பதான் அடுத்தவங்களுக்கு உதவி செய்ய முடியும். நம்முடைய தேவைகளை நம்ம அதிகமாக்கிக்கிட்டே போனா, நம்முடைய ஆசைகளை எல்லாம் நம்முடைய அத்தியாவசிய தேவையாக நம்ம நினைக்க ஆரம்பிச்சா, பிறருடைய அத்தியாவசிய தேவையை நம்ம எப்போ சரி கொடுக்க ஆரம்பிப்போம்? நம்ம எப்படி சதக்கா செய்வோம்? நம்ம எப்படி தான தர்மங்கள்ல ஈடுபட முடியும்? எனக்கே தேவையை அதிகப்படுத்திக்கிட்டே போனா, தேவைக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு வேளை சாப்பாடு இல்லாதவனுக்கு எப்படி உணவளிக்க மனசு வரும்? சிந்திக்க ஆரம்பிக்கணும் சகோதரிகளே. இந்த படிப்பினை, இது உணவை பற்றி அல்லாஹ் பேசும்பொழுதே நம்முடைய உணவில் நாம் செய்யக்கூடிய பல அனாச்சாரங்களையும் நாம் சிந்திச்சு திருத்திக்கணும். அல்லாஹ் பாதுகாக்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட இந்த உணவை, அந்த கள்ளி செடியை அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே ஒரு மனிதனுக்கு உணவாக கொடுத்தால் நரகவாசிக்கு, அதை அவன் சாப்பிடும்போது அவனுடைய உடல்களை கிழித்து கொண்டது செல்லும். இன்னும் அதை பற்றி அல்லாஹ் என்ன சொல்றான்? அதை அவனை கொழுக்க வைக்காதுன்னு சொல்றான் அல்லாஹ். கொழுக்க வைக்காதுன்னா என்ன? அதனால அவனுக்கு சதையோ ஒரு சத்தோ அதுல கிடையாது. மேலும் அது அவனுடைய பசியையும் போக்காதுங்கிறான். அவன் அதை சாப்பிட்றானே, அவனை நிரப்பிக்குவானா. அதை எடுத்து அவன் சாப்பிடும்படி வல்ல ரஹ்மான் நாடிடுவான். அவன் மீறினாலும் அவனால் அதை சாப்பிடாம இருக்க முடியாது. அந்த கொடூரத்தை அவன் கண்களால் பார்த்து அதை எடுத்து அவன் கைகளாலேயே வாயில போட்டுக்குவான்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உலகத்தில் நாம் வெறுக்கக்கூடிய எல்லாத்தையுமே இது வேணாம் அது வேணான்னு சொல்லிட்டு இருக்கோமே, அதையெல்லாம் நிறுத்திக்கணும். நாளை மறுமையில் நம்முடைய கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது. சொர்க்கவாசியாக இருந்தாலும் சரி, நரகவாசியாக இருந்தாலும் சரி, வல்ல ரஹ்மான் நாடியதுதான் நடக்கும். நீங்க சொர்க்கத்துக்கு போகணும், நல்லா நாடினா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால நம்முடைய செயல்களை நாம் திருத்தி கொள்ள வேண்டும். அந்த நரகத்தினுடைய உணவை சிந்தித்து நம்மை திருத்தி கொள்ள வேண்டும். இதையெல்லாம் நம்ம சும்மா சொல்லலை, இதை பத்தி நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் தஆலா இப்படி சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ஆராயும் போது என்ன தெரியுது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கள்ளிச்செடி, மிக வெப்ப பாலைவனத்துல வளரக்கூடிய கள்ளிச்செடி இருக்குது இல்லையா, அதை எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதை ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானிகள் சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த கள்ளிச்செடியை வந்து கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்பு சத்தை வந்து தடுக்கக்கூடியதாக இருக்கு.
இந்த உலக கள்ளி செடி நமக்கு ஆதாரத்தை கொடுக்குது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த 7வது வசனத்துல அது கொழுக்க செய்யாதுன்னு சொல்றானே, அந்த வசனத்தை உண்மைப்படுத்தி இன்றைய விஞ்ஞானிகள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கள்ளி செடி கொழுப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வளர விடாமல் தடுக்கக்கூடியதாக, அதை மொத்தமா அழிக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்றதோட நிறுத்திடாம, இதுல இருந்து இன்னைக்கு மருந்து தயாரிக்கிறாங்க. யாருக்கு? வெயிட் லாஸ் பண்ணணும், ஒபிசிட்டி ஃபார்ம் ஆகிறவங்களுக்கு இதிலிருந்து மருந்துகள் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு விற்பனையில் உள்ளது. சகோதரிகளே, அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் இன்றைக்கு நம் உலகத்தில் திட்ட தெளிவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இப்படியெல்லாம் அல்லாஹ் இந்த உலகத்துல நமக்கு காட்டுறான். இது எல்லாமே நாளைக்கு மறுமையில் மிக பிரம்மாண்டமான கொடூரமான விதத்தில் மாற்றப்பட்டு வழங்கப்படும். அவ்வளவுதான். இந்த உலகத்துல எல்லாத்தையும் அல்லாஹ் காட்டிட்டான். அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்த்து நம்ம திருந்திக்கணும். இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய படைப்புகள் அனைத்துமே யாருமே ஒப்பற்றது, யாராலையுமே செய்ய முடியாத விஷயத்தில் அந்த அளவுக்கு ஒப்பற்றதாக அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சிருக்கான். ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சோம்னா, நம்மை பிரமிக்க வைக்க இந்த குர்ஆன் போதும். வியப்பூட்டக்கூடியது இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை விட வேறு என்ன வேணும் நமக்கு? நம்மை சிந்திக்க வைக்க. இதனுடைய சுவையை ஒருவன் உணர்ந்து விட்டால் அவன் இதற்கு அடிமையாகிருவான். அதனால இந்த குர்ஆனை எடுத்து ஓதுங்க. ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையையும் சிந்திங்க. இந்த உலகத்தோடு ஒப்பிட்டு பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்ல வரான்னு சிந்திச்சோம் அப்படின்னா நம்மை பிரமிக்க வைக்கிறது. அல்லாஹு அக்பர். அதனால அல்லாஹ் தாலா சொல்லக்கூடிய அந்த கள்ளிச்செடியை இன்றைய விஞ்ஞானம் உண்மைப்படுத்திடுச்சு. அப்போ அதை போல பல்மடங்கு கொடூரமான ஒரு அதிபயங்கரமான ஒரு கள்ளிச்செடி நாளைக்கு அல்லாஹ் தாலா ஏற்படுத்துவான். அதை பற்றி அல்லாஹு தாலா சொல்லும் பொழுது, தன்னுடைய திருமறையில 37வது அத்தியாயத்துல 62வது வசனத்திலிருந்து 66வது வசனம் வரைக்கும் சொல்றான். இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறான் அல்லாஹ். அதை பற்றி அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா, இன்னஹா சஜரத்து தஹ்ருஜு ஃபி அஸ்லில் ஜஹீம் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த கள்ளி செடி எங்கேருந்து உருவாகும் தெரியுமா? சுபஹான் அல்லாஹ், நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருந்து உருவாகும். நரகத்தினுடைய ஆழத்தை பற்றி நம்ம போன பதிவில் பார்த்தோம். அதனுடைய ஆழத்தை நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. அவ்வளவு கொடூரமான ஆழம். அப்படின்னா அதனுடைய அடித்தளம், நரகத்தினுடைய அடித்தளத்தில் இருந்து ஒரு மரம் உருவாகி அதனுடைய மேல் பரப்பு வரைக்கும் வரும்னா அது எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மரம். அந்த மரத்திலிருந்து நரகவாசிகளுக்கு உணவு கொடுக்கப்படும். அதனுடைய பழங்களை பற்றியும் அல்லாஹ் தஆலா அதே இடத்திலேயே வர்ணிச்சுக்கிட்டே வரான் தொடர்ச்சியாக. அதனுடைய பழங்கள் ஷைத்தான்களினுடைய தலைகளைப் போல இருக்குமா? சுபஹானல்லாஹ். ஷைத்தான்களை பார்க்கவே கொடூரமாக இருக்கும். அந்த காட்சிகளை அல்லாஹ் நாளை மறுமையிலே அதுகளெல்லாம் பார்க்கறதுக்கான சக்தியை இந்த கண்களுக்கு கொடுப்பான். நம்மளுடைய இப்போ இருக்கிற இந்த கண்களுக்கு அதையெல்லாம் பார்க்கறதுக்கான சக்தியை கொடுக்கலாம். ஆனால் நாளை மறுமையிலே நம்மளுடைய பார்வைக்கு அல்லாஹு தஆலா எல்லா வித சக்தியுமே கொடுப்பான். அதனுடைய சக்தியை கொண்டு நம்மால் எல்லாமே பார்க்க முடியும். ஜின்கள், ஷைத்தான்கள் எல்லாரையும் பார்க்க முடியும். அப்போ அதை போல அதனுடைய கொடூரமான மண்டையை போல இருக்கும்னா அந்த மரத்தினுடைய பழங்கள், அதை தான் அந்த நரகவாசிகள் உண்பார்களே. ஆனால் எல்லாம் பாதுகாக்கணும். இது நம்ம உணர மாற்றோம். இதை உணர ஆரம்பிக்கணும். இதை உணர ஆரம்பிக்க அல்லாஹ் நமக்கு இப்பொழுது ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கானேன்னு சொல்லி அல்லாஹ்க்கு நன்றி செலுத்திவிட்டு தொழுகாதவர்கள் தொழுக ஆரம்பிக்கணும். குர்ஆனை எடுத்ததே கிடையாதுன்றவங்க எடுக்க ஆரம்பிக்கணும். எனக்கு ஓதவே தெரியாதுன்றவங்க ஓத கற்றுக்கோங்க. என்னென்ன வகையிலெல்லாம் நல்ல அமல்களை செய்ய முடியுமோ செஞ்சு நம்ம மாற்றிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நம்ம இங்கே நரகத்தை பற்றி பேசலை. நரகத்தை நாம் இந்த உலகத்தோடு லைட்டாக சிந்திச்சு பார்த்தாலே போதும். நம்மால் அப்படிப்பட்ட ஒரு வேதனையெல்லாம் தாங்கவே முடியாது. அப்படிப்பட்டதை பார்க்கக்கூட வேண்டாம். அதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நரகத்தினுடைய கள்ளி செடியை பற்றி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நரகத்தினுடைய அந்த கள்ளி மரத்திலிருந்து ஒரே ஒரு துளி இந்த உலகத்தில் வீழ்ந்தால் இவ்வுலகில் உள்ள வாழ்க்கையை அது கெடுத்து விடும். இந்த உலகில் உள்ள மொத்த உலகத்தில் உள்ள வாழ்க்கையும் அது கெடுத்து விடும். அப்படின்னா அது எந்த அளவுக்கு கொடூரமான ஒரு மரம், அதனுடைய விஷம் எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும். பாலில் ஒரு துளி விஷம் இருந்தாலும் ஒரு மனுஷனை சாகடிக்க அது போதும். அது போல அதனுடைய ஒரு துளி இந்த உலகத்தில் விழுந்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய வாழ்க்கையே அது கெடுத்துரும். கொஞ்சம் நல்லா சிந்திக்கணும். கேட்கக்கூடிய ஹதீஸ்களையும் கேட்கக்கூடிய வசனங்களையும் நம்ம சிந்திக்க மாட்டோம். அப்படியே கேட்டுட்டு கடந்து போயிடுறோம். கேள்வி பதில் சொல்லிட்டு போயிடுறோம். அதை சிந்திக்கணும், அதை உணரணும். அப்பதான் நம்ம மாறுவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா நம்மை மாற்றுவதற்காக, நம்ம சிந்திப்பதற்காக தான் இந்த குர்ஆனை கொடுத்துருக்கான். அல்லாஹ் நமக்கு எல்லா விதமான செய்திகளையும் இங்கே சொல்லிட்டான். நாளை மறுமையில் நாம் கண் கொண்டு பார்க்கவே போகாத, இப்போ வரைக்கும் நம்ம பார்க்காம இருக்கக்கூடிய அந்த விஷயத்த நமக்கு பார்ப்பதை போல, நம்ம கண் முன்னாடி அந்த காட்சிகளை கொண்டு வந்து நிறுத்துவதை போல அல்லாஹ் தஆலா நம்மை எச்சரிக்கிறான். நம்ம மாறிக்கணும். அல்லாஹ் நம் மீது அன்பு கொண்டவன். அதன் காரணமாகவே அல்லாஹ் தஆலா இவ்வளத்தையும் நமக்கு விளக்கி சொல்றான். அதனால ரஹ்மானுக்கு
நன்றி செலுத்தி இப்படிப்பட்ட மார்க்கத்தில் பிறக்கும் பொழுதே எங்களை பிறக்க செய்த அந்த ரஹ்மானுக்கு என்ன செய்யணும்? நன்றி செலுத்தணும். இறுதி மூச்சு வரை நன்றி செலுத்தி அப்படிப்பட்ட நரகத்திலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அப்படிப்பட்ட அந்த கொடூர உணவுகளிலிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை மாக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.